ஃப்ரெண்ட்ஸ், சிறடி காசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். விஜயா கோவத்தோட பார்ட்டியிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. வேகமாக வீட்டுக்கு வர்றாங்க. ஆத்திரமும் கோவமும் வருது. விஜயா மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் கால் பண்ணி கூப்பிடுறாங்க. ரோஹிணி பொய் சொல்லி ஏமாத்தி இந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரையும் கஷ்டப்படுத்துறது அண்ணாமலைக்கு தெரிஞ்சு அண்ணாமலை ரோஹிணியோட கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுனா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ரோஹிணி, பாத்தியா மனோஜ், உங்கள் அம்மா எவ்வளோ அன்பா எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க பார், எல்லாம் சாமியாரோட மகிமை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. விஜயாவுக்கு ஆத்திரமா வருது. ரோஹிணி வந்த உடனே கைய ஊங்குறாங்க. அப்பன்னு பார்த்து சாமியார் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. உன் மூத்த மருமகளால் தான் உன் உசுறு உன் உடம்புல தங்குது அப்படின்னு சாமியார் சொன்னார். ஐயோ, அடிக்க முடியலையே அப்படின்னு தான் மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு, வா வாமா வா உட்காரு அப்படின்னு ரோஹிணியை பார்த்து கூப்பிடுறாங்க. ரோஹிணி உடனே மனோஜ் கிட்ட கண்ணாலே சொல்றாங்க, பாத்தியா எனக்கு கிடைக்கிற மரியாதைய, உங்க அம்மா பாத்தியா என்னை எவ்வளோ அன்பா கூப்பிடுறாங்க அப்படின்னு ரோஹிணி கண்ணால ஜாட காமிச்சிட்டு அப்படியே விஜயா பக்கத்துல உட்கார்றாங்க. ரோஹிணி, நீ எனக்கு ஒரு சங்கிலி வாங்கி கொடுத்தில்லம்மா, அது எங்க இருந்து வாங்கின ஆன்ட்டி? அது ரொம்ப யூனிக்கான டிசைன் ஆன்ட்டி, எங்கேயும் வெளியில கிடைக்காது. ஸ்பெஷலான ஒருத்தவங்க கிட்ட அந்த நகை வந்துச்சு, அதனால்தான் பழைய ரேட்டுக்குனாலும் அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி 1,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன் ஆன்ட்டி, உங்களுக்காக மட்டும்தான் அது வாங்கினேன் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. கூடவே இருக்க முத்துசரர், ஆமா, பிறகு எங்க அம்மாவுக்காக இந்த மாதிரிலாம் காக்கா பிடிச்சாதான் நீங்க இந்த வீட்டில் இதே மாதிரி ராணி மாதிரி வாழ முடியும். உங்க பதவியை திரும்ப பிடிச்சிட்டீங்க போல இருக்கு பார்லருமா, எங்க அம்மா உங்களை பக்கத்துல வச்சு கொஞ்சுறாங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. அந்த நேரம் பார்த்துட்டு அண்ணாமலை வர்றாரு. என்ன விஜயா, என்ன ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா முத்து, எனக்கு தெரியாதுப்பா, அம்மாவை கேளுங்க அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. ஏங்க, இவ எனக்காக ஒரு சங்கிலி வாங்கி அந்த கொடுத்தால, அந்த செயினை எங்க இருந்து வாங்கினா, யார்கிட்ட வாங்கினான்னு கேளுங்க, எனக்கு கோவமா வருது அப்படின்னு விஜயா சொல்றாங்க. உடனே ரோஹிணி, ஏன் ஆன்ட்டி, எதுக்காக உங்களுக்கு கோவம் வரணும்? அது ரொம்ப நல்ல செயின் தான் ஆன்ட்டி, உண்மையிலே தங்க செயின் தான், அதோட வேல்யூ நிறைய இருக்கும், ஆனா கம்மி விலைக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. அண்ணாமலை, என்ன விஜயா, அந்த சங்கிலியால இப்ப என்ன பிரச்சனை? ஏங்க, அந்த சங்கிலி இவ எனக்காக கடையில வாங்கி கொடுக்கலங்க, பொய் சொன்னா ஏமாத்துனா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டோம், எல்லாத்துக்காகவும் வீட்டுக்குள்ள வச்சிருந்தோம். இப்ப இவ அடுத்தவங்க நகையை திருடி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. திருட்டு நகை அது. நான் சிந்தாமணியோட பார்ட்டிக்கு அந்த நகையை போட்டுட்டு போயிட்டேன். அந்த நகைக்கு சொந்தக்காரமா வந்து இந்த நகை என்னோடதுன்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் சொல்லிடுச்சு. ஒரே அசிங்கமா போச்சுங்க அப்படின்னு விஜயா சொல்லும்போது மனோஜ் கேட்கிறாரு, என்னம்மா, யாரோ ஒருத்தவங்க சொன்னா நீ உடனே கழட்டி கொடுத்துருவியா? எங்கம்மா அந்த செயின்? ரோஹிணி 1,00,000 போட்டு வாங்கியிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, முட்டா பையலே உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடா, அவங்க பொய் சொல்லியிருக்கலாம்லம்மா, அதனால்தான் கேட்டேன். டேய், அவங்க பேரை அந்த சங்கிலிக்கு பின்னாடி எழுதி வச்சிருக்கிறாங்க, சாந்தினின்னு. அப்புறம் அவங்க அந்த செயினை போட்டுட்டு போட்டோ எடுத்ததையும் காமிச்சாங்க. அதனால தான்டா கள்ளட்டி கொடுத்துட்டு வந்தேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களாம், நமக்கு மொத்த குடும்பத்தில் இருக்கவங்களையும் தூக்கி உள்ள வச்சிருவேன்னு மிரட்டினாங்க அப்படின்னு சொன்னோன்னா அண்ணாமலைக்கு ஆத்திரமா வருது. படக்குன்னு எந்திரிக்கிறாரு. என்னம்மா ரோஹிணி, விஜயா சொல்றது உண்மையா? இல்ல அங்கிள், அது நான் ஒருத்தர் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து வாங்கினேன், அவங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னு வித்தாங்க, அதனால்தான் அங்கிள் வாங்கினேன். என்னம்மா, பொய் சொல்ல மாட்டேன், இந்த குடும்பத்துக்கு உண்மையா நடந்துக்கிறேன்னு சத்தியம் பண்ணினேன். அதோட நீ மனோஜோட ஒய்ஃப்ன்றதுனால்தான் வீட்டுக்குள்ள விட்டேன். இந்த வீட்டுக்குள்ள பொய், ஏமாத்துறது, இந்த மாதிரி திருடுறது எதுவுமே கிடையாதுமா, நேர்மையா இருந்துகிட்டு இருக்கோம். நீ பொய் சொன்ன, என் பணத்தை உங்க அப்பா பணம்னு பொய் சொன்ன, அதுல 2 விஷயம் இருக்கு. பொய் ஒன்று இருக்கு, ஏமாத்துதல் ஒன்று இருக்கு. இருந்தாலும் நான் மன்னிச்சேன். திருட்ட நான் மன்னிக்க மாட்டேம்மா. இந்த குடும்பத்தில் இருக்க மொத்த பேரையும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்கார வைக்கலான்னு நினைக்கிறியா? இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தலான்னு நினைக்கிறியா? மனோஜ் பாவம் தனியாக நின்றுடுவான், கல்யாணம் ஆனவனாச்சே, நீயும் தனியாக இருப்பியன்னு நினச்சி உன் மேலே இறக்கப்பட்டேன். இது ரொம்ப தப்புமா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். மனோஜ் உடனே, என்னப்பா நீங்கள் ரோஹிணியை சந்தேகப்படுறீங்க? ரோஹிணிலாம் திருடி இருக்காது. இல்லை அங்கிள், நான் திருடம்லாம் இல்லை, சிட்டிக்கிட்ட தான் நகையை வாங்கினேன் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. முத்து உடனே, என்ன பார்லரமா, சிட்டிக்கிட்ட நகை வாங்கினியா? சிட்டி எந்த மாதிரி ஆளுன்னு தெரியாதா உனக்கு? போச்சு, இந்த பக்கம் நகையை வித்துட்டு அந்த பக்கம் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட்டே அவன் பண்ணியிருப்பான். கண்டிப்பா அப்பா, எல்லாரும் தயாரா இருங்க, நீங்க வெளியில போயிடுங்கப்பா, மொத்த பேரையும் அள்ளிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு அசிங்கப்படுத்துவாங்க. நீங்க வயசானவங்க,
ஏற்கனவே ஒரு தடவை ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டோம். வேணாம்ப்பா, நீங்க கிளம்புங்க அப்படின்னு முத்து சொல்றாங்க. டேய் விட்றா அப்படின்னு அண்ணாமலை கோவத்தோட ரோகிணிய ஓங்கி அறையிறதுக்கு கையை ஓங்குறாரு. ரோகிணிய அலறிக்கிட்டு அப்படியே பயந்து குன்னி உட்கார்றாங்க. வீட்டை விட்டு வெளில போ, வீட்டை விட்டு வெளில போ. நீ எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருந்தா இந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்காது. சீ, நீ என்ன மனுஷி நீ? உன்கிட்ட விஜயா சங்கிலி கேட்டாளா? இல்ல சங்கிலி இல்லைன்னு அழுதாளா? நீ சங்கிலி வாங்கி கொடுக்கணும், மொத்த குடும்பத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார வைக்கணும். அதுலயும் விஜயாவை திருடின்னு ஊரே பட்டம் கட்டுற அளவுக்கு பண்ணியிருக்கிற. விஜயாவுக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும். முதல்ல வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு அண்ணாமலை கையை ஓங்கி வீட்டை விட்டு ரோகிணியை அடிச்சு பத்துறாரு. இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.